தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021வது வருஷம் மே மாசம் 7ஆம் தேதி முதலமைச்சரா பொறுப்பேற்றாரு. அப்போ கொரோனா தொற்று தமிழ்நாட்டையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்துச்சு. உயிர் பலிகளை வாங்குச்சு. கொரோனா தொற்று வந்துடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறத கூட தவிர்க்க வேண்டிய சூழல் வந்துச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாம கொரோனா ஒழிப்புல ஈடுபட்டு மக்களை பாதுகாத்த மகத்தான பணிகளை பத்திரிகைகள் பாராட்டினாங்க. இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சராகவும் போற்றப்பட்டாரு. நான் பாராட்டுப்படுறதை விட இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமா முன்னேற்றம் அடைகிறதையே விரும்புறேன். அதுதான் எனக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லி அந்த குறிக்கோள் அடையிறதுக்கு ரொம்பவே பாடுபட்டாரு முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தொடர் முயற்சிகள்னால தொழிற்சாலைகள்லாம் புதுசா வர ஆரம்பிச்சது. நம்ம நாட்டுக்குள்ளேயும் வெளிநாடுகளுக்கும் போய் செஞ்சுக்கிட்ட 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ரூபாய் 10,27,547 கோடி புதிய முதலீடுகள், புதுசா உருவாக்கப்பட்டிருக்கிற 32.23 லட்சம் வேலை வாய்ப்புகள் காரணமா தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு புகழப்பட்டுச்சு. முதலமைச்சர் அவர்களுடைய இந்த சிறப்பான நடவடிக்கையினால தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி கடந்த 10 வருஷத்துல இல்லாத அளவுல வேற எந்த மாநிலமுமே அடையாத வளர்ச்சியா 9.69% வளர்ச்சி கண்டு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அப்படிங்கிற பெருமையும் அடைஞ்சிச்சு. திராவிட மாடல் ஆட்சியுடைய திட்டங்கள்னால தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுறதுல 2020-21ல 26.15 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருந்த ஏற்றுமதி 2024-25ல 52.07 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு 2 மடங்கு உயர்ந்து சாதனை படைச்சிச்சு. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில மராட்டியம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகம் மாதிரியான மாநிலங்களை விட ரொம்பவே அதிகமா 14.65 பில்லியன் டாலர் மதிப்புடைய மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு இந்தியாவிலேயே முதலிடம் அப்படிங்கிற பெருமையும் அடைஞ்சிச்சு தமிழ்நாடு. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அரசு துறைகள் மூலமாவும் தனியார் துறையிலையும் வேலை வாய்ப்புகளை வழங்குறதுல திராவிட மாடல் அரசு தனி கவனம் செலுத்துச்சு. அதனால 2020-21ல 2.9 கோடியா இருந்த தொழிலாளர் எண்ணிக்கை 2024-25ல 3.87 கோடியா உயர்ந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுல தமிழ்நாடு முதன்மை மாநிலமா விளங்குச்சு. திராவிட மாடல் அரசு செயல்படுத்திட்டு வர்ற மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், கலைஞர் கனவு இல்லம் மாதிரியான புரட்சிகரமான திட்டங்கள்னால தமிழ்நாடு அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்த்து இந்திய மாநிலங்கள்ல முதல் மாநிலமா வந்துட்டு இருக்கு. உயர் கல்வியில மாணவர் சேர்க்கை விகிதம் தேசிய அளவுல 26% இருப்பது 2023-24ல 51.3% உயர்ந்து தமிழ்நாட்டுடைய மகத்தான சாதனையா வெளிப்படுத்துது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய நிர்வாக திறன்கள்னால மாநிலம் முழுசுமே பெரிய அளவுல சாதி மோதல்களோ தொழிற்சாலைகள்ல பிரச்சனைகளோ இல்லாம கடந்த 4 வருஷ காலமுமே தமிழ்நாட்டுல அமைதி நிலவுறது மாநிலத்துல நிலையான வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு. 2022 ஆகஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் காவல் நிலைய மரணங்கள் எதுவுமே நிகழல அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டுக்குரிய ஒண்ணா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் 1 லட்சம் மக்கள் தொகையில இந்தியாவில 66.4, ஆனா தமிழ்நாட்டுல 24 அப்படின்னு ரொம்பவே கணிசமா குறைஞ்சு மகளிர் நலன் பாதுகாக்கப்படுது. 2023-24வது வருஷத்துக்கான அவதார் நிறுவன ஆய்வுல வேலைக்கு போற பெண்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான நகரம் சென்னை அப்படின்னு பாராட்டப்பட்டிருக்கு. பொருளாதார வளர்ச்சியில 9.69% இந்தியால தமிழ்நாடு தான் முதலிடம். ஏற்றுமதி தயார் நிலையிலையும் தமிழ்நாடு முதலிடமா இருக்கு. தோல் பொருட்கள் ஏற்றுமதி, ஜவுளி துணிகள் ஏற்றுமதியிலையும் தமிழ்நாடு தான் முதலிடமா இருக்கு. புத்தாக்க தொழில்கள் தரவரிசை பட்டியல்ல 2018ல கடைசி இடத்துல இருந்த தமிழ்நாடு 2022 திராவிட மாடல் ஆட்சியில முதலிடம் வந்துச்சு. இந்திய அளவுல காலணிகள், தோல் பொருட்கள் தயாரிப்புல தமிழ்நாடு 38% முதலிடமும் வகிக்குது. அரசு மருத்துவமனைகள்ல பணிபுரிகிற மருத்துவர்கள் எண்ணிக்கையில தமிழ்நாடு தான் முதலிடம். அதிக தொழிற்சாலைகளை கொண்டுள்ளதுல தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமா இருக்கு. உலகளாவிய திறன் மையங்கள்ல மும்பை, பூனே, ஹைதராபாத், பெங்களூரு மாதிரியான நகரங்களை காட்டிலுமே சென்னை 24.5% வளர்ச்சியோட 94,121 திறன் மையங்கள் கொண்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடம் வகிக்குது. நம்ம தமிழ்நாடு எல்லா துறையிலையுமே முதலிடம் வர்றதுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பங்கு ரொம்பவே பெருசா இருக்கு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.